ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உதிரியான சுவையான ஜூஸியான மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்கா வறுவலும் மட்டன் ஈரல் வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த சுவையான பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் சுக்காவும் கூட சேர்ந்து எல்லாமே நான் ஒரு 3/4 மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக டேஸ்டியாக கொண்டு வரலாங்க. ரொம்ப மைல்டான ஒரு மசாலாஸ் தாங்க நான் சேர்த்துவேன். ரொம்ப நிறையா மசாலா போட்டு நிறைய வெங்காயம் போடணும், நிறைய தக்காளி போடணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. மட்டன் நல்ல ஒரு மட்டன் எல்லாம் ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க. மட்டன் நான் ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. மட்டன் பிரியாணிக்கு 1/2 கிலோவும் மட்டன் சுக்காவுக்கு 1/4 கிலோவும் போட்டிருக்குறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஆன் பண்ணாமல் விட்டுட்டேங்க. அதனால் இப்போ நான் டேரெக்டாக வணக்கிறதுக்கு போயிடுச்சுங்க. வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, நான் 1/2 கிலோ பிரியாணிக்கு 2 டம்ளர், நான் டம்ளர் காமிக்கிறேங்க உங்களுக்கு. அந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு. நான் இங்கே மும்பையில் எங்களுக்கு லூஸில் பாஸ்மதி ரைஸ் கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா நீட்டமாக நல்லா வருங்க. அந்த அரிசியில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டாங்க. 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தி முக்கு, இது எல்லாமே போட்டு முதல்ல எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுட்டு, நீங்கள் நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்த்த மாட்டேன், எண்ணெய் தாங்க சேர்த்துவேன், கடலெண்ணெய். நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க மட்டன் பிரியாணிக்கு கடலெண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. 2 வெங்காயம் போட்டால் போதுங்க 1/2 கிலோ மட்டனுக்கு. நிறைய வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட் வரும் அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 வெங்காயம் போட்டு நல்லா நீட்டாக, ரொம்ப வணங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தக்காளி மற்ற பொருளெல்லாம் சேர்த்திட்டிங்கன்னா வெங்காயோட அந்த ஒரு டேஸ்ட் இனிப்பு டேஸ்ட் கொண்டு வந்துடுங்க. அதுக்கே நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக, ரொம்ப கருக விடக்கூடாதுங்க, ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. மட்டன் பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனால் மட்டன் பிரியாணியை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேங்க. நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே நான் மசாலா தூள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் சேர்த்துவேன். உங்களுக்கு காரம், எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மசாலாவை ஜாஸ்திப்படுத்தாதீங்க, பச்சை மிளகா ஜாஸ்திப்படுத்திக்கோங்க, உங்களுக்கு காரம் கிடைக்கும். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது மொத்தமாக இந்த மட்டன் சுக்கா, மட்டன் ஈரல் வறுவலுக்கு, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணிக்கெல்லாம் சேர்த்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வணங்கிருச்சுங்க. அந்த பச்சை வாசமே போயிடும். அதுங்க பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னடா மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது, தக்காளி வெங்காயத்தோட மசாலா 1/2 கிலோ மட்டனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவே நீங்கள் அந்த பிரியாணி வணங்கி அந்த மட்டன் போட்டு மட்டன் நல்லா வணங்கி திரண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இந்த மெத்தட் நானாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக நானாக செஞ்சு பழகினது தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா இப்போ 1/2 கிலோ மட்டனை நல்லா கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமா மட்டனை போட்டு இந்த கலவையோட இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா சோற வணங்க விட்டுறணுங்க. இந்த மட்டன் போட்டாச்சு உடனே நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலான்னு இப்போ போடக்கூடாதுங்க. நல்லா சோற வணங்கினது கடைசியில் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, எங்கள் வீட்டில் மல்லித்தழை கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க, அதனால் இருந்த மல்லித்தழையை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா
அதில் வந்து சாம்பார் மிளகாய் பொடி தான் நான் சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூனு. அப்புறம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் எந்த மசாலாவும் இதில் சேர்த்த போகிறது கிடையாது. ஆனால் இந்த மசாலாவுக்குமே இந்த மட்டனுக்குமே அந்த சாப்பாடு வந்ததை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மசாலாவில் இப்படி ஒரு டேஸ்ட் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நல்லா இந்த மட்டனோட நல்லா சோறை வணங்க விட்டுருங்க. வணங்க தான் உங்களுக்கு மட்டன் வந்து இதுலேயே ஒரு 1/4 பாகம் வந்து வெந்தரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வணக்கி விட்டுக்கணும். ஏன்னா இது நம்ம சைட் பை சைடு அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சைடில் நான் வந்து மட்டன் சுக்காவும் செய்ய போகிறேன், மட்டன் ஈரல் வறுவலும் செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் இதை வணக்கி விட்டுட்டு அடுத்து அந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாங்க. வணக்கினா இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. கிரேவி பார்க்கும்போதே மட்டன் பிரியாணி எந்த கலரில் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இதே கலரில் தான் வரப்போகுது. இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் இப்போ நான் காமிச்சிடலைங்க, அந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த மட்டன் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நான் குக்கர் விசில் போட்டு விட்டுட்டேங்க. அடுத்து இதுக்கு இடையிலையே நான் வந்து மட்டன் ஈரல் வறுவல் செய்ய போயிட்டேன். இது ரொம்ப ரொம்ப சுலபங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அந்த எண்ணெய் இந்த கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு 15 வெட்டி வச்சுருக்குறேங்க சின்ன சின்னதாக. ஒரு தக்காளிங்க நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. போதுங்க. அந்த வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து வணங்கி வரும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க, நல்ல அரோமா கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை வாசம்லாம் போகட்டுங்க. இந்த மட்டன் பிரியாணிக்கும் இந்த மட்டன் சுக்காவுக்கும் மட்டன் ஈரலுக்கும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், அடுத்து இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுமே அதில் ஒரு தக்காளி சின்ன தக்காளி வந்து வெட்டி போட்டிருக்குறாங்க. ஏன்னா ஈரல் வந்து ஒரு 200 கிராம் தான் இருக்குங்க. அதுக்கு அளவான மசாலா போட்டால் போதும். நிறைய போட்டால் தான் டேஸ்ட் வரும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அளவான மசாலா போட்டு நல்ல சுவையாக நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மட்டன் அந்த ஈரலை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சு கழுவி வச்சுட்டேங்க. அதை எடுத்து இந்த மசாலா, அதாவது இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா சோறை வணக்கி விட்ருங்க. இந்த நல்லா வணங்கினது கடைசியில் தான் நீங்கள் இதில் குருமிளகாத்தூளோ இல்லை கரம் மசாலா தூளோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். எப்பயுமே மசாலா தூளில் வந்து நம்ம காரம் கொண்டு வந்தோம்னா அந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க. பச்சை மிளகா, வரமிளகா மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரல் வந்து வணங்கி வந்திருக்குதுன்னு. பார்க்கும்போதே ரொம்ப சுவையாக இருக்குங்க. பார்க்கும்போதே நல்லா பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. வேறு எந்த தூளும் சேர்த்துல. வேணும்னா நம்ம குருமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம், கரம் மசாலா தூளும் சேர்த்திக்கலாங்க. எங்கள் வீட்டில் யாரும் காரம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேங்க. அதனால் நான் வந்து எந்த மசாலாவும் சேர்த்த மாட்டேன். கடைசியாக கொஞ்சம் குருமிளகாத்தூள் மட்டும் சேர்த்திக்குவாங்க. உப்பு மட்டும் ஈரலுக்கு போடும்போது ரொம்ப அளவாக போடுங்க. கடைசியில் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஈரல் வந்து சீக்கிரமாக உப்பு உங்களுக்கு செய்யும் போது தெரியாது. செஞ்சு முடித்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பாயிரும். அதுக்கப்புறம் தண்ணியும் அதே மாதிரி தாங்க. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றுனா தான் ஈரல் நல்லா வேகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 1 டம்ளர் வந்து போதுங்க. 200 கிராமுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே நல்லா இருக்குங்க. அது நல்லா வேணால் சன்னமாக அடுப்பு வச்சிடணுங்க. ஏன்னா பாருங்க, மட்டன் வந்து நான் ஒரு 5-6 விசில் விட்டுட்டு மட்டன் எடுத்துட்டேன். ஆனால் மட்டன் வந்து அந்தளவுக்கு பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. நான் இப்போ எடுத்து செக் பண்ணிக்கிறேன் மட்டன் பிரியாணியோட மட்டன்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா அரிசி போட்டு நம்ம மட்டன் கூட வேக வைக்க முடியாது. அதனால்
மட்டன் நல்லா வெந்தது கடைசியில் தான் நம்ம அரிசி போடணுங்க. செக் பண்ணேன், ஆனால் மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் திருப்பியும் நான் விசில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. விசில் போட்டு இன்னும் 2 விசில் விட்டுறலான்னு சொல்லிட்டு அதே தண்ணியில் 2 விசில் விட்டு மூடி வச்சுட்டேங்க. அதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா செய்ய போயிட்டேன். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் எப்பயுமே இரும்பு கடாய் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கா மாதிரி ரெசிபிக்கெல்லாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சோரம் வணக்கி விட்டுக்கோங்க. சோற வணங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மட்டன் சுக்கா வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதில் மட்டும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. சுக்கானாலே பச்சை மிளகா தாங்க. அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிட்டேன். அதையும் சேர்த்தி நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா திரண்டு வேக விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ வந்து அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒரு மசிஞ்சு ஒரு இதுக்கு வந்துருச்சுங்க. ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இதுக்கு இடையிலேயே நான் அந்த 1/4 கிலோ மட்டனை வந்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுட்டேங்க. ஏன்னா அந்த மட்டன் வந்து நம்ம சுக்காவில் போட்டு வேக வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் இழுக்குங்க. அதனால் மட்டன் நான் தனியாக வேக வச்சுட்டேன் மஞ்சத்தூள் போட்டு. உப்பு போடாமல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுட்டேங்க. இந்த கிரேவியில் தான் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமுமே கலந்து நல்லா வருங்க சாப்பிட்றதுக்கு. வேக வச்ச மட்டனையும் எடுத்து போட்டுட்டு அந்த வேக வச்ச தண்ணியவே எடுத்து ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், அந்த வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணுங்க. இதுக்கிடையில் மட்டன் பிரியாணிக்கான மசாலா வந்து தயாராகிடுச்சுங்க. மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேங்க. இப்போ மட்டன் வெந்து அதில் தண்ணியே இல்லைங்க. அதனால் இப்போ நான் 4 டம்ளருக்கு 4 டம்ளராக தண்ணி வைக்கிறேங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் இங்கே மும்பையில் வாங்குகிற அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர்லேருந்து 2.25 டம்ளர் தண்ணி வச்சேன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க கழுவி அரிசியை. அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 4.25 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு பத்தாமல் இருந்துச்சுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டு ஒரு கொதி விட்டுறலாங்க. அந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கல்லுப்பு தான் போட்டிருக்கிறதுனால கரைஞ்சி வரட்டுங்க. அது வந்தது கடைசியில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாங்க. அதுக்கிடையில் ஈரலை திறந்து பார்த்தா ஈரல் நல்லா வெந்துட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஈரல் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு 2 துளி அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்திக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த அளவுக்கு வெந்தது கடைசியில் நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா திரண்டு தண்ணியெல்லாம் போய் வெறும் அது மட்டும் ஈரல் மட்டும் சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், மட்டனோட பிரியாணியோட அந்த தண்ணியே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டனோட தண்ணியே இதே கலரில் தாங்க உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இத்தனைக்கும் நம்ம பெரிய அளவுக்கு மசாலாலாம் சேர்த்த கிடையாது. தண்ணி நல்லா கொதிச்சோன்னா கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கிட்டு அதுலேயே நம்ம இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் அந்த தண்ணியில் போட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாதுங்க. அளவாக தான் நம்ம திருப்பி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடணுங்க. மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சு அதே அடுப்பில் தோசைக்கல் வச்சு அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே இந்த குக்கர் எடுத்து வச்சுருங்க. அதுலேயே ஒரு விசில் வரும். அந்த மாதிரி வர கண்டிஷனில் நீங்கள் இறக்கிக்கலாங்க. இறக்கி நல்லா ஃபுல்லாக அந்த விசில் இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். பிரியாணி அருமையாக வந்திருக்குங்க. அற்புதமாக இருக்கும். அதுக்கிடையில் ஈரலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம்
என்ன இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு ரசம் வேணும் இல்லைங்க, அதுக்காக ரசமும் செஞ்சிடலாங்க. ரசம் வந்து எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் செய்கிறேன். எங்கள் அம்மா வந்து கையிலேயே பாருங்கள் சுக்காவும் தயாராகிடுச்சு. அதுக்கு இடையிலேயே நம்ம சுக்காவை பார்த்துட்டு வந்துடலாங்க. சுக்காவும் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா ரசம் செய்ய போயிடலாங்க. ரசத்துக்காக 3 தக்காளியை நல்லா கையிலேயே நல்லா நசுக்கி விட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம், குருமிளகு, பூண்டு இதெல்லாமே தட்டி வச்சுக்கிட்டேங்க. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் என்னங்க, அடுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுலேயே இந்த ஜீரகம், குருமிளகு, பூண்டு இதெல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் போட்டுவிட்டு அதுலேயே இந்த புளி தண்ணியும் தக்காளியும் கலந்து விட்டு அதை எடுத்து அப்படியே கொட்டிட வேண்டியதாங்க. கொட்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ரசம் ரெடி ஆயிரும். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். மட்டன் சுக்கா வந்து நீங்கள் மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி, மட்டன் ஈரல் வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு ஒரு வெள்ளை சோத்தில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ரசமும் தயாராகிடுச்சுங்க. இப்போ பிரியாணி, மட்டன் ஈரல் வறுவல், மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாமே தயாராகிடுச்சு. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, ரசத்தில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் கலந்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி நம்ம ஆள் ரெடி ஆகிட்டாரு. எவ்வளோ உதிரி உதிரியாக பிரியாணி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம பிரியாணி வரணுன்னா நான் சொன்ன அளவுலையும் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதுங்க. டேஸ்ட்டும் சும்மா அள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.